எங்கள் கிராமமே அடித்து நொறுக்கப்பட்டு இந்த 18 பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டோம். அந்த போராட்டம் சாதாரண போராட்டம் இல்லை. அந்த வாச்சாத்தி வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட 31 ஆண்டுகள் போராடி அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு தண்டனை பெற்று தந்திருக்கிறார்கள். அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத்தர முடியும் என்கிற செய்தியை இந்த வாச்சாத்தி தீர்ப்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு, இந்த நாட்டிற்கு நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023 எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், கிராஃப்ட் பெர்ஃபெக்ட். இந்தியாவினுடைய ஆன்மாவை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர சுவடுக்கு இந்த மேடையில் மகுடம் சூட்டப் போகிறோம். இந்த நம்பிக்கை மனிதர்களுக்கு, சாமானியர்கள் சேர்ந்து சரித்திரத்தில் நீதி வென்ற இந்த போராளிகளுக்கு இந்த விருதை வழங்குவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர் திரு திருமாவளவன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ண ஐயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஐயா அவர்களோடு சேர்த்து நீதியரசர் திரு சந்துரு அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம். இவர்களோடு இணைந்து இந்த விருதை வழங்குவதற்காக டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் மிஸ்டர் ஜாக்சன் அவர்களையும், டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் மிஸ்டர் ரோஷன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். மக்களே, இந்த மேடை மனிதர்கள் நிற்கும் மேடை அல்ல. பல பேரின் கண்ணீரை, ரத்தத்தை, வியர்வையை தன் வாழ்க்கையால் துடைத்துக் கொண்டிருப்பவர்களினுடைய மேடை. பல பேர் வாழ்க்கையை மாற்றிய மனிதர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய மேடை. இந்த மேடையில் இவர்களின் கைகளால் யாருக்கு இந்த விருதை தரப்போகிறது வீரன், அந்த எல்இடி திரையில் ஒரு உருக்கமான ஏவி உங்களுக்காக வருகிறது, பாருங்க. நான் பட்டதெல்லாம் போதும், என் மக்கப்பட்டதும் போதும். இன்னைக்கு வீட்டுக்கு போகணுன்னு ஒன்றும் இல்லை, எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்கன்றாங்க. சின்ன வயசு பொண்ணு, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் படிக்கிற வயசு, என் வாழ்க்கை சீரழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எவ்வளவோ கத்தி கதறி பார்த்தோம். நாங்கள் சொன்ன வார்த்தை எதுவுமே அவங்க கேட்கல. எந்த விதத்துக்கு இந்த மாதிரி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு யாரும் எடுத்து கேட்கல. 1992ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி சுதந்திர இந்தியாவின் ஆகப்பெரிய அரச வன்முறையை எதிர்கொண்டது வாச்சாத்தி கிராமம். இந்த மலை கிராமத்தின் பழங்குடி மக்களை போலீஸ், வனத்துறை, வருவாய்த்துறை என 300க்கும் மேற்பட்ட மனித மிருகங்கள் சூழ்ந்து சூறையாடின. கிராமத்தையே சிதைத்து 18 பெண்களை தனிமைப்படுத்தி வல்லுறவுக்குள்ளாக்கின. 15 பெண்கள் திருமணமாகாதவர்கள், அதிலும் ஒருவர் சிறுமி. அவங்களா தேடி தேடி பிடிக்கிறாங்க, வயசு பிள்ளைங்களா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அம்மா எங்களை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுவும் போது அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போறானுங்க. வாய் திறந்தா எங்களை ஒரு வழியாக்கி வெட்டி போட்டணும், குத்தி போட்டணும், ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கு நாயுது இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப இருந்துட்டோம். அன்னைக்கு நடந்தது இப்போ நினைச்சா கூட எங்க மனசுக்குள்ள அப்படியே அந்த காயம் ஆரமா அப்படியே இருக்கு, மறக்க முடியும். இவ்வளவு அட்டூழியங்களையும் செய்துவிட்டு வழக்குகளையும் போட்டு குரலற்ற அம்மக்களை சிறையில் அடைத்தார்கள். மக்களின் அரணாக நிற்க வேண்டிய அரசு துரதிர்ஷ்டவசமாக இப்படியொரு சம்பவமே நடக்கவில்லை என சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் சொல்லி சகாக்களை பாதுகாத்தது. காலை நீட்டி வச்சிடுறாங்க, மேலே முட்டி மேலே ஏறி நின்றுக்குவாங்க, தலையை ஒருத்தர் அழுத்தி பிடிச்சிக்குவாங்க, கோலை எடுத்து வச்சுட்டு ஒரு ஆள் போட்டு சுமந்து அடிப்பாங்க. இந்த தண்ணி குடிக்கிற கிணத்துல இந்த தண்ணி கூட நீங்க குடிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஆட்டு இறைச்சி, எங்க வீட்டுல இருந்த சீமெண்ணெய், உடைச்ச கண்ணாடிங்க எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டாங்க. திருடனங்களுக்கு தான் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும். நம்ம எங்கே போய் திருடணும், எங்கே போய் கொள்ளடிச்சு, எங்கே போய் துன்பமெல்லாம் நம்ம பட்டுட்டு வந்தோம். எங்களை இது மாதிரி ரோட்டில் கூட்டிகிட்டு போடுறாங்களே, நம்ம கம்பெனி இந்த அகமானத்தை விட கம்பெனி ஏன்னா மருந்து இருந்தால் கூட பிடிச்சி வச்சுட்டு போய் கூட. 3 ஆண்டுகள் போராடியும் முதல் தகவல் அறிக்கை கூட போடாமல் அலைக்கழித்தது காவல்துறை. படித்த அதிகாரிகள் தவறிழைக்க மாட்டார்கள் என்று வழக்கை எடுக்க மறுத்தது நீதிமன்றம். சோறு இருந்திருக்குது, அந்த சோறு பூரா கண்ணாடிகளை கலந்து இப்படிலாம் அந்த சட்டி டேக்ஸால் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த எச்சில் சாப்பாட்டை பாத்திரத்தில் போட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வாங்கடி அப்படின்னு சொல்லி மண்ணில் அள்ளி வச்சானுங்க. அந்த 18 ஒன்றுமே காலத்தில் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்.
அத்தனை அரசு அமைப்புகளும் ஓரணியாய் திரண்டு நிற்க மனம் தளராமல் நீதிக்காக போராடினார்கள் எளிய மக்கள். ஒவ்வொரு தவளையும் உட்காந்து அந்த பேட்டியை கொடுத்து எடுத்துக்கிட்டு போய் எங்கே போய் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்தும் இவங்க மறுத்தே தர்றாங்க. கோடிக்கணக்கில் பணம், அரசு பணி என ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் இவர்களை வளைக்க முயன்றது அரசு. எதற்கும் பணியாமல் மலைவாழ் மக்கள் சங்கத்தின் உதவியோடு உச்சபட்சமாக உச்ச நீதிமன்றத்தின் கதவையும் தட்டினார்கள். வழக்கு சிபிஐ வசம் வந்த பிறகு நீதிக்கான வெளிச்சம் சற்றே தெரிந்தது. என்ன ரோபத்தில் வந்தாங்க, தாடியோடையும் வந்தாங்க. அப்பயும் அந்த 18 பொண்ணும் தொட்டவனை தான் காமிச்சாங்களோ, தொடாதவனை யாரும். நீண்ட காத்திருத்தலில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றம் உறுதி செய்யப்பட்டது. அதற்குள் குற்றம் இழைத்தவர்களில் 54 பேர் இறந்து போயிருந்தார்கள். மீதமிருப்பவர்கள் மேல்முறையீடு என சட்டத்தின் சந்து பொந்துகளுக்குள் நுழைந்து தப்ப நினைத்தார்கள். இன்னைக்கு அந்த 18 பொண்ணும் பார்த்தா எனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை நினைக்கிறேன். இருக்கட்டும், நம்ம நல்லா இருக்கலாமா, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு தான் தகிரித்து கொடுத்துக்கிட்டு வரோம். மீண்டும் 12 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு உயர் நீதிமன்றம் சமீபத்தில் குற்றவாளிகளின் தண்டனையை உறுதி செய்திருக்கிறது. இப்போதான் எங்களுக்கு ஒரு உண்மையான தீர்ப்பு கிடைச்சி எங்க மனசு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் அந்த காயம் என்பது அப்படியே மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. அரசு எந்திரத்தின் அடக்குமுறைக்கு எதிராக 31 ஆண்டுகள் தளராமல் போராடி நீதி வென்ற இந்த வாச்சாத்தியின் போராளி பெண்களை கரங்குவித்து வணங்கி போற்றுகிறது ஆனந்த விகடன். எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன் என்று சொன்ன 300 அதிகாரிகளுக்கு எதிராக 31 ஆண்டுகள் போராட்டம் நடத்தி வென்ற இவர்கள் சிங்க பெண்கள் அல்ல, எங்கள் வனதேவதைகள். அந்த வாச்சாத்தி பெண்கள் 18 பேர் இந்த மேடை கிடைக்கும். இந்த நேரத்தில் இவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த மலைவாழ் மக்கள் சங்க பொதுச் செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்களும் இந்த மேடையில் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேசத்துக்கு பேரு தாய்நாடு, முடிய தாய்மொழின்னு சொல்லுவோம். எல்லா நதிகளுக்கும் பெண்கள் பேர். பெண்களை தெய்வமா பார்ப்போம். தெய்வமே ஒரு பொண்ணு தான், ஒவ்வொரு பொண்ணுமே தெய்வம் தான். இவர்கள் நீதியை வென்ற தெய்வங்கள். 31 ஆண்டுகால போராட்டத்தை முடித்து குற்றவாளிகள் 50 பேர் செத்திருக்கலாம், நீதி சாகவில்லை, சாமானியர்கள் வென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் விகடன் நிகழ்கிறது. என்ன இவங்க 31 வருஷம் நீங்க நினைக்கலாம், ஆயுள் தண்டனையே 16 வருஷம் தாங்க. சுதந்திரத்திற்காக நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்ததை விட இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறந்து திருமணத்திற்கு செல்கிற அந்த வயதை விட அதிகமான ஆண்டுகள் சின்ன வயசுல இந்த சம்பவம் நடந்த போது 15 பெண்களுக்கு திருமணமே ஆகல. இந்த கொடுமை நிகழ்ந்த போது அதுல ஒருத்தி சிறுமி, சின்ன குழந்தை. இன்னைக்கு பேசுறோம் டிவில பார்த்துட்டு ஒரு சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. ஆனா அந்த காட்டுக்குள்ளார, அந்த மலை நாட்டுக்குள்ளார படித்தவர்கள், அதிகாரிகள், அவங்க பேருக்கு பின்னாடி படிப்பும் பட்டமும் இருக்கு. அது மக்களுக்கு பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பு தரும்னு பார்த்தா உலகத்திலேயே பெரிய அரச பயங்கரவாதமாக நடந்தது. ஆனா இவங்க அசரல, எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பேசினாங்க. நாம் இவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது தெரியுமா, எத்தனை கோடி கொடுத்தாலும் செருப்புக்கு சமம்னு ஒண்ணு கூட வாங்கல. மன உறுதியோடு நின்னாங்க, ஒற்றுமையா நின்னாங்க. நீதி வென்ற தேவதைகளுக்கு விகடன் வழங்கக்கூடிய அந்த அது பட்டம்னு சொல்ல முடியாது, படம்னு சொல்ல முடியாது, எங்களுடைய மனசாட்சியை எடுத்து அவங்க கையில தரோம். இதை போல ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்கக்கூடாது என்பதற்காக இதை தரோம். அந்த ஒவ்வொரு தேவதைக்கும் தரோம். சித்ராமா வாங்கிக்கங்க.
கம்சலா. அடுத்து பாப்பாத்தி. அடுத்து பூங்கொடி. அடுத்து தேன்மொழி. அடுத்து சரோஜா. அடுத்து சுகுணா. முத்துவேடி. மல்லிகா. அடுத்து சித்ரா. அடுத்து ஜெயா. ஒரு புகைப்படம் உலகத்தையே மாற்றி இருக்கிறது, புரட்டி போட்டிருக்கிறது. இதை புகைப்படமாக பதிவு செய்து ஒரு நீதி விசாரணைக்கான ஒரு சாட்சியமா இதை நாங்கள் ஆவணப்படுத்துகிறோம். பரந்தாய் அம்மா கையால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வனதேவதைக்கும் எங்களுடைய மலர் கிரீடத்தை மரியாதையாக அவர்களுக்கு நாங்கள் வைக்க ஆசைப்படுறோம். மலர் கிரீடத்தை கொண்டு வரோம். ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குற்றத்தை இவர்களுக்கு இழைத்த பொழுது நீங்க நினைச்சிருப்பீங்க இவங்களாம் ஒரு சாஃப்ட் டார்கெட், இவங்களால எதுவுமே பண்ண முடியாது, இவங்களுக்கு என்ன அநியாயம் வேணா பண்ணலாம், இவங்க எதிர்த்து எதுவுமே பண்ண மாட்டாங்க நீங்க நினைச்சிருப்பீங்க. யூ ஆர் ராங். எங்கள் வனதேவதைகள் சாமானியர்கள் 31 ஆண்டுகள் ஒற்றுமையாக இருந்து சட்ட போராட்டத்தில் வென்று உலக வரலாற்றில் அதிகாரிகளுக்கு எதிராக தீர்ப்பை வாங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எழுந்து நின்று நம்முடைய ஸ்டாண்டிங் ஓவேஷன் மூலமா மீண்டும் மரியாதை செய்யணும். யாருமே இவர்களுக்கு குரல் கொடுக்காத போது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே 3 வருஷம் முடியாதுன்னு சொன்ன போது, இவர்களின் உரிமை குரலாய் ஒலித்த சிவப்பு துண்டு தோடர் அங்க நின்று கொண்டிருக்கிறார். சண்முக அண்ணன், நீங்க முதல்ல பேசுங்க. நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் வாச்சாத்தி வன்கொடுமைக்கு எதிரான போராட்டத்தில் உற்ற துணைவனாக நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஏற்கனவே 2 முறை டாப் 10 மனிதர்கள் வரிசையில் 2 முறை என்னை தேர்ந்தெடுத்து வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கிலே போராடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை ஆனந்த விகடன் தந்திருக்கிறது என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நடத்திய மாபெரும் மனித உரிமை போராட்டம், வாச்சாத்தி வன்கொடுமைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம், இந்த நாட்டில் ஏழைகளுக்கு அரிதினும் அரிதாக கிடைக்கக்கூடியது நீதி என்பதை இங்கே இருக்கக்கூடிய நீதியரசர் உட்பட ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாச்சாத்தி வன்கொடுமைக்கு எதிராக உள்ளூர் நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை தொடர்ந்து நாங்கள் போராடினோம், ஆதரவாக நின்றோம் என்பதை விட இந்த தீர்ப்பை பெறுவதிலும் இந்த போராட்டத்தில் உறுதியாக நின்றதிலும் இத்தகைய தீர்ப்பு வருவதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் இந்த பெண்கள், அந்த கிராமத்து வாச்சாத்தி கிராமத்து பழங்குடி மக்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அந்த மக்களுடைய உறுதியும் விடாப்பிடியான போராட்டமும் இல்லை என்று சொன்னால் இத்தகைய ஒரு நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது. இந்த தீர்ப்பின் மூலமாக எவ்வளவு உயர் அதிகார பதவியில் இருந்தாலும் அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத்தர முடியும் என்கிற செய்தியை இந்த வாச்சாத்தி தீர்ப்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு, இந்த நாட்டிற்கு நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். மனித உரிமைகள் மீறப்படுகிற போது அதற்கு எதிராக போராடுவதற்கு மனிதர்கள் முன்வர வேண்டும். அத்தகைய ஒரு போராட்டத்தினுடைய முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வாகத்தான் வாச்சாத்தி வழக்கினுடைய இந்த தீர்ப்பும் இந்த போராட்டமும் அமைந்திருக்கிறது. இந்த போராட்டம் என்பது தனிப்பட்ட நபர்களோ தனிப்பட்ட கிராமம் மட்டுமல்ல, இது ஒரு கூட்டு உழைப்பினுடைய வெளிப்பாடு, கூட்டு உழைப்பினுடைய வெற்றி என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த தீர்ப்பினுடைய சிறப்பு
குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள், உயிரோடு இருக்கிற அனைவருக்கும் தண்டனை என்கிற மகத்தான தீர்ப்பை தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் 2011ஆம் ஆண்டு வழங்கியது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் 2023 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அப்படியே உறுதி செய்து அப்போது தப்பித்த மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது. இந்த தீர்ப்பின் மூலமாக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும், ஏழை எளிய மக்கள் மீது கை வைத்தால் கேட்பதற்கு நாதி இல்லை என்பதற்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதற்கு துணையாக இருந்த அனைவருக்கும், இத்தகைய விருதினை வழங்கி உலகம் முழுவதும் மீண்டும் இந்த செய்தியை கொண்டு சென்ற விகடன் பத்திரிகைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாங்கள் சொல்லணும்யா, நீங்களாம் யோசிக்கலாம், ஒரு சட்ட போராட்டம் தானே, ஏன் இதை போன்ற மனிதர்களை நாங்கள் கொண்டாடுறோன்னு. ஒரு தெருவில் ஒரு சிறுவன் 3ஆம் வகுப்பை தாண்டினார். அந்த தெருவில் பாராட்டு விழா நடத்தினாங்க. 3ஆம் வகுப்பை தாண்டினதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? உலகம் முழுக்க ஒரு குழந்தை 3ஆம் வகுப்பு தாண்ட 3 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட தெருவில் அந்த குழந்தை 3ஆம் வகுப்பை தாண்ட 2000 ஆண்டுகள் ஆனது. அந்த குழந்தையின் பெயர் அண்ணல் அம்பேத்கர். செய்ய முடியாது, தாண்ட முடியாது என்று சொன்ன எல்லா தடைகளையும், அவர் கண்ட கனவுகளையும் எங்கள் வாச்சாத்தி பெண்கள் சாத்தியமாக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு குரல் கொடுத்த குரலற்ற மனிதர்களின் குரலாய் இருந்த தோழருக்கு எங்க பரந்தாய் அம்மா கையால ஒரு பொன்னாடை போர்த்தி அழகு பார்க்க ஆசைப்படுகிறோம். பொன்னாடை கொண்டு வாங்கப்பா. இன்னொரு மலர்கிடம் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் மலர்கிடம் இல்லை. ஆனால் எங்கள் மனங்களில் உங்களுக்கான கிரீடம் இருக்கிறது. ஆடை இல்லாமல் நின்ற பெண்கள், அவர்களுக்காக நீங்கள் கொடுத்த குரலுக்காக எங்களால் முடிந்த எளிய பரிசு உங்களுக்கு ஒரு புத்தாடை வாங்கி கொடுத்துருக்கோம். ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும். இன்னும் இது மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் குரல் கொடுங்க. அம்மா தலையில் இருந்த மலர்கிடத்தை திருமா அண்ணன் எடுத்து கொடுத்து நல்லக்கண்ண ஐயா அவர்களின் கைகளால் தோழருக்கு வைக்கிறோம். இந்த மேடை அலங்காரமும் இல்லை, நாங்கள் சாமானியர்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இதுதான் எங்கள் மலைநாட்டு வாழ்க்கை. இந்த மக்களுக்காக மட்டுமல்ல, எப்போதும் ஒடுக்கப்பட்டோருக்கான உரிமை குரலாக ஒலிக்கக்கூடிய அண்ணன் தோழர் திருமாவளவன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேசுவார். விகடன் குழுமத்திற்கு எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. தேர்தல் களத்திலிருந்து நான் இந்த அரங்கத்திற்கு ஓடோடி வந்திருக்கிறேன். இந்த அளப்பரிய வாய்ப்பை, கிடைத்தற்கரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் விகடன் குழுமத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். 31 ஆண்டு கால போராட்டம். இந்த போராட்டத்தில் அரசியல்படுத்தப்பட்ட தோழர் சண்முகம் போன்றவர்கள் உறுதியாக நின்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க போராடினார் என்பது பாராட்டுதலுக்குரியது. அவருக்கு துணையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருந்தது என்பது போற்றுதலுக்குரியது. ஆனால் அவற்றையெல்லாம் விட பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்கள், அதிலும் பழங்குடி பெண்கள் நீதி கிடைக்கும் வரையில் உறுதி குலையாமல் நின்றார்கள் என்பதுதான் இந்த வெற்றியிலே அடங்கியிருக்கிற மிக முக்கியமான சாரம். ஆகவேதான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை இந்த மேடையிலே நிறுத்தி அவர்களை போற்றுகிற, அவர்களை வாழ்த்துகிற, விருது வழங்கி பாராட்டுகிற ஒரு நிகழ்வாக விகடன் குழுமம் இதை ஒருங்கிணைத்திருக்கிறது. நாம் எந்த பக்கம் நிற்க வேண்டும், யார் பக்கம் நிற்க வேண்டும் என்று சிலருக்கு அரசியல் களத்திலே குழப்பம் ஏற்படுவதுண்டு. இடதுசாரிகள் பக்கம் நிற்பதா, வலதுசாரிகள் பக்கம் நிற்பதா, இரண்டும் இல்லாத நிலையிலே நடுநிலையிலே நிற்பதா என்று பலர் எண்ணுவதுண்டு. ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். நாம் எப்போதும் பாதிக்கப்பட்டோர் பக்கம் நிற்க வேண்டும். அதுதான் உலக தர்மம் அல்லது நீதி. பாதிக்கப்பட்டோர் பக்கம் நின்றாலே அதுதான் இடதுசாரி பக்கம் என்று பொருள்.
இடதுசாரி அரசியல் என்று பொருள். இடதுசாரி அரசியல் என்றால் ஏதோ தேசத்திற்கு எதிரானது அல்லது ஆளும் வர்க்கத்திற்கு எதிரானது என்று கருதக்கூடாது. இடதுசாரி பக்கம் என்பது, இடதுசாரி அரசியல் என்பது எப்போதும் பாதிக்கப்பட்டோர் பக்கம் நிற்பதுதான், சுரண்டப்படுவோர் பக்கம் நிற்பதுதான், ஒடுக்கப்படுவோர் பக்கம் நிற்பதுதான், விளிம்புகளை மக்களின் பக்கம் நிற்பதுதான் இடதுசாரி அரசியல். அதற்கு ஒரு சான்றுதான் வாச்சாத்தி வழக்கிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் உறுதியாக நின்று 31 ஆண்டுகள் போராடி அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு தண்டனை பெற்று தந்திருக்கிறார்கள். இரண்டு தரப்பை சார்ந்தவர்கள், ஒருபுறம் பாதிக்கப்பட்ட பெண்கள், பழங்குடி சமூகத்தை சார்ந்த விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்த பெண்கள், இன்னொரு புறம் அவர்களை போன்ற மக்கள் அல்ல, அதிகாரம் படைத்த அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள், பியூரோக்ராட்ஸ். அவர்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் போடுவது என்பதே பெரும் போராட்டம், அவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்துவது என்பது பெரும் போராட்டம், அவர்களுக்கு எதிராக வழக்கை நடத்தி தண்டனை பெற்று தருவது என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, கல்லிலே நார் உரிப்பதைப் போல. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வேலையை சாதனையாக படைத்து காட்டிய தோழர் சண்முகம் அவர்களையும் அவரது சங்கத்தை சார்ந்த அனைவரையும் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருக்கு உற்ற துணையாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் பாராட்ட வேண்டியது ஒவ்வொரு ஜனநாயக சக்தியின் கடமை. இந்த இயக்கங்கள் உற்ற துணையாக இருந்து பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு, குறிப்பாக இந்த பெண்களுக்கு இன்றைக்கு மனநிறைவு அடையக்கூடிய வகையில், அவர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிற காயத்தை ஆற்றுகிற வகையில் ஒரு மாமருந்தாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை இன்றைக்கு நாம் வெளிச்சம் போட்டு பாராட்ட வேண்டிய ஒரு நிகழ்வாகத்தான் விகடன் குழுமம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை சொல்லக்கூடாது, பாதிக்கப்பட்ட பெண்களை அடையாளப்படுத்தக்கூடாது என்பது இன்றைக்கு நாம் கடைபிடித்து வருகிற ஒரு மரபு. ஆனாலும் அதை தாண்டி இந்த பெண்களை நாம் வெளிச்சத்திலே நிறுத்த வேண்டியிருக்கிறது, அவர்களின் காயத்தை ஆற்ற வேண்டியிருக்கிறது, ஒரு மாமருந்தை நாம் பூச வேண்டியிருக்கிறது. அது தவறல்ல என்கிற அடிப்படையிலே ஒரு மரபு மீறிய செயலாக இருந்தாலும் இந்த விழா போற்றுதலுக்குரியது. விகடன் குழுமத்திற்கு மனம் நிறைந்த பாராட்டுகள். இந்த நிகழ்விலே, நெகிழ்வான தருணத்திலே என்னையும் பங்கேற்க செய்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நீதி என்றைக்கும் நிலைத்து நிற்கும், பாதிக்கப்பட்டோர் பக்கம் ஜனநாயக சக்திகள் இணைந்து நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, அண்ணனுக்கு நன்றி. அடுத்து சுதந்திர போராட்டத்தை இந்த அரங்கத்தில் இவர் மட்டும்தான் கண்ணால் பார்த்திருப்பார். காவல் நிலைய கொடிய விசாரணையின் போது அவருடைய மீசை முடியை ஒன்றொன்றாக பிடுங்கி எடுத்தார்கள். அதனால் வாழ்நாள் முழுக்க மீசை வைப்பதை தவிர்த்து வந்தார். விரல் நகங்களை பீத்த போதும் ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்காக போராடினார், காவிரிக்காக குரல் கொடுத்தார். அவர் வாழ்கிற காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பது நமது பாக்கியம். இந்த தேசத்தின் பொக்கிஷம் மூத்த பொது உடைமை தலைவர் ஐயா ஆர் நல்லக்கன் அவர்கள் பேசுவார். 99வது வயதில் இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறார். தமிழகத்தின் முதுபெரும் தலைவர், மூத்த தலைவர், விடுதலை போராட்ட வீரர், தகைசால் தமிழர் ஐயா RNK என்கிற ஆர் நல்லக்கன் அவர்கள். இப்போது வயது 99. வரலாற்று பெருமை சேர்ந்த இந்த வாச்சாத்தி போராட்டத்தை பற்றி தோழர் விரிவாக பேசினார்கள். வாச்சாத்தியில் மிகவும் கொடுமைக்கு உள்ளான பெண்கள், அதிலும் கிராமத்தில் உள்ள பெண்கள், அந்த பெண்கள் பல்வேறு முறையில் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிப்பை பார்த்துத்தான் அந்த இயக்கமும் தொடர்ந்து வந்தது. வாச்சாத்தி கிராமம் சாதாரண கிராமம் அல்ல, பழங்குடி மக்கள் நிறைந்த கிராமம். பல கிராமங்களைச் சேர்ந்த கடல் மலையடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமங்கள். அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் மிகவும் கொடுமைக்கு உள்ளானார்கள். அங்கே உள்ள மக்களும் ஏழைகளும் பெண்களும் பையன்களும் எல்லோரும் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிக்கப்பட்டதில் பல கொடுமைக்கு உள்ளானார்கள்.
அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி விடுதலை அளிக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு வாழ்க்கை உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்ற முறையில் வாச்சாத்தி வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு பல்வேறு வகையில் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கான பல முயற்சிகளை எடுத்தார்கள். அந்த போராட்டம் தான் பெரும் போராட்டம். அதைத் தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக மக்கள் பெரும் போராட்டத்தை எடுத்து நிறுத்தினார்கள். அந்த போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல, மக்களை திரட்டினோடு மட்டும் இல்லாமல் அந்த வாச்சாத்தி வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் மற்ற மக்களுக்கும் பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அந்த அவர்களை விடுதலை செய்வதற்கான பல முயற்சிகளை எடுத்தார்கள். அந்த முயற்சிகளுக்கு மூல காரணமாக இருந்தது அந்த மலைவாழ் மக்களுடைய எல்லோரும், கிராமத்தில் உள்ள மக்களும் அந்த கொடுமைக்குள்ளான மக்களை விடுதலை எடுப்பதற்காக ஒரு முக்கியமான நடவடிக்கை நடந்தது. அதை அந்த இயக்கத்தில் மக்களை திரட்டி ஊரெல்லாம் பக்கத்தில் உள்ள மக்களையும் திரட்டி முதலில் ஒரு தோழர் இருந்தார். அவர் நல்ல சிவம் என்பவர். மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கங்களில் அவரெல்லாம் நாங்கள் சேர்ந்து இருந்தோம். அந்த மார்க்சிஸ்ட் கட்சியிலே இருந்த தோழர் நல்ல சிவம் அவர், நாங்கள் எல்லோரும் ஒரே கட்சியிலிருந்து பிற கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த தோழர்களும் மற்றவர்களும் இருந்து மற்றவர்களையும் திரட்டி நல்ல சிவம் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் பிரம்மதேசம் என்ற ஊரில் பிறந்தவர். அவரெல்லாம் நாங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்தும் அவரும் அந்த போராட்டத்தை துவக்கியவர். அவர்தான் தோழர் நல்ல சிவம். தோழர் சண்முகம் மற்றும் தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்தார்கள். அந்த நல்ல சிவம் தான் மூடாக இருந்தது. அவர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மக்களை விடுதலை செய்வதற்காக எல்லோரும் போராடினோம். அந்த முறையில் அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி ஐயா. ஒரு முழு நூற்றாண்டையே மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கொடுத்துருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்த தோழர்களும் சேர்ந்து இவருக்கு ஏதாவது பண்ணுங்கிறதுக்காக ஒத்த ரூபாயா காசு சேர்த்து ஒரு கார் வாங்கி அவரை ஒரு மேடையில் வச்சு அவருக்கு தெரியாம அந்த காரை பரிசா கொடுத்தாங்க. எனக்கு எதுக்குப்பா கார்னு அவருடைய வாழ்நாளின் ஒரே சம்பாத்தியம். அந்த காரை தனது கட்சிக்கே திருப்பி கொடுத்த தூய உள்ளத்தின் சொந்தக்காரர் 99 ஆண்டுகால அதிசயம் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ச்சியா நீதியரசர் சந்துரு ஐயா நம்ம கூட இருக்காங்க. ஐயா, ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா 31 ஆண்டு காலம் ஆயிருக்கு இந்த இஷ்யூக்கு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? இந்த இஷ்யூ பத்தி உங்களோட சில வார்த்தைகள் ஐயா. பழங்குடி வன்கொடை சட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர் அடையாளம் காட்டக்கூடாதுன்னு சொன்னார்கள். அப்படியெல்லாம் நாம் சரித்திரத்தை மூடி வைத்தால் சரித்திரம் நம்மை மறந்துவிடும். இவர்களை பாராட்டி இவர்களுக்கு நம்பிக்கை விருது கொடுக்கும் பொழுதுதான் நூற்றுக்கணக்கான மக்களுக்கும் நம்பிக்கை பிறக்கும். அவர்கள் நம்பிக்கை நமது நம்பிக்கை, அவர்களது நம்பிக்கை நமது நம்பிக்கை என்பதை என்றைக்கும் உணர வேண்டும். இந்த வழக்கு 30 வருடங்களாக நடந்தும் அவர்கள் வெற்றி என்று சொல்ல முடியாது. இந்த அவர்களுடைய அந்த தன்னம்பிக்கை அதை நிலைநாட்டியதற்கு நாம் பாராட்ட வேண்டும். அந்த வழக்கில் ஈடுபட்ட சில காவலர்கள் தங்களை தற்காலிக நிலத்தில் வைத்து விட்டார்கள், ரொம்ப நாள் வேலையில் இருக்கிறோம் என்று சொல்லி வழக்கு போட்டார்கள். அப்படிப்பட்ட சில வழக்குகள் என்னிடம் விசாரணை வந்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா ரொம்ப நாள் நாங்கள் வேலையை விட்டு நின்று விட்டோம் என்று சொன்னார்கள். நீங்கள் நிரந்தரமாக வேலையை விட்டு நிறுத்த வேண்டிய ஆட்கள் என்று சொல்லி அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்தோம். அதுதான் நாங்கள் செய்த இந்த மக்களுக்கு சிறிய உதவியாக இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு வன்கொடுமை இழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் தமிழ்நாட்டில் அவர்களுக்காக சமூக நீதிக்காக குரல் கொடுத்து அந்த வழக்குகளை நீதிமன்றத்தில் எடுத்து சென்று அவளுக்கு நியாயம் பெற்று தன்ற சமூக நீதி குழுவை இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். சமூக நீதியா மனு நீதியா என்ற கேள்விக்கு பதில் விரைவில் நீங்கள் அனுப்பீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வாச்சாத்தி கொடுமை என்பது வரலாற்றின் பெரும் துயரம். 31 ஆண்டு காலமாக இவர்களை ஒத்துமையா நின்று அந்த எல்லா காயங்களையும் தாங்கி எவ்வளோ ஆஃபர் பண்ணாங்க, போகலை. த்ரெட்டு கொடுத்தாங்க, பயப்படலை. கடைசி நொடி வரை
என்னதான் அந்த நாட்டில் நீதி கிடைக்குதான்னு அந்த விளிம்பு வரை வந்து நின்ற இந்த தேவதைகளின் சார்பில் காந்திமதி அம்மா அவங்க கையில் மைக் கொடுங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் தரணும் காந்திமதி அம்மாவுக்கு. நீங்கள் சொல்லுங்கம்மா இந்த மேடையில் உங்களுடைய கடந்து வந்த பயணத்தை பற்றி. இந்த ஆனந்த விகடன் மேடைக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். 92வது வருஷம் ஜூன் மாதம் நடந்த அந்த சம்பவத்தில் எங்கள் கிராமமே அடித்து நொறுக்கப்பட்டு இந்த 18 பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டோம். அப்போ வந்து எங்களுக்கு உதவி செய்ய யாருமே வராத காலகட்டத்தில் நாங்கள் வந்து சிறையில் 3 மாதம் வந்து கட்டண துணிமணியோடையே இருந்தோம். எங்கள் கட்சி தான் வந்து தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சிறைச்சாலையில் வந்து மக்களை பார்த்து அவங்க வந்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட காலை பிடிச்சி நாங்கள் அழுதோம். நாங்கள் இருக்கோம்மா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சி தலைவர்கள் தான் உங்களுக்கான வழக்கை நாங்கள் எடுத்து நடத்த நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிறையில் 3 மாதமாக ஒரே கட்டண துணிமணியோடையே இருந்தோம். எங்கள் கிராமத்து மக்கள் எல்லாருமே இருந்துட்டு சிறையிலேருந்து வெளியில் வரும்போது எங்கள் துணிமணியில் பண்ட பாத்திரங்கள் தங்குறதுக்கு இடம் எதுவுமே இல்லாத மக்களுக்கு வந்து எங்கள் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் பண்ட பாத்திரங்கள் கொடுத்து துணிமணி கொடுத்து எங்கள் ஐயா வந்து இந்த வழக்கை அரசாங்கத்துக்கு எடுத்து செல்வதற்கு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார் அருமை அண்ணா அவர்கள். அப்போ தான் இந்த வழக்குக்கு வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்றதுக்கு அவங்களுக்கு முயற்சி பண்ண முடிஞ்சு. அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவ்வளோ எத்தனை கட்ட போராட்டங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கு என்பது அவங்களால எடுத்து நடத்தி எங்களுக்கு தீர்ப்பு என்பது கிடைச்சிருக்குது. இந்த நேரத்தில் எங்களோட ஸ்பான்சர் சத்யா அவர்கள் உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசு கொடுக்கறதுக்காக ஆசைப்படுறாங்க. ஒரு கிஃப்ட் ஹேம்பருக்காக டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் மிஸ்டர் ரோஷன் மற்றும் டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் மிஸ்டர் ஜாக்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பரிசு, இந்த மலர் கிரீடம், இந்த அங்கீகாரம் ஒரு செய்தியை தான் சொல்லுது. வெறும் அடுப்பங்கரையில் வேகும் அரிசிகள் அல்ல, இந்த பெண்கள் அகிலமால பிறந்த அரசிகள். அவங்க நல்லா இருக்கணும். அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வந்து சிறப்பித்தவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், கிராஃப்ட் பெர்ஃபெக்ட். ஃபுட் பார்ட்னர் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட், ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி, மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் அண்ட் சட்டைகள், லக்ஷ்மி செராமிக்ஸ் இந்தியா, சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். Banking partners Union Bank of India, Tamil Nadu Mercantile Bank Limited. Outdoor partner Next Advertising Solutions, Metro partner Mark Metro.